இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் சீசன் 3 எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெனேரா ட்ரிம்ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ரெனேரா டார்கெரியன் போய் அந்த அயன் த்ரோனில் உக்காந்துட்டா. ஸோ இந்த எபிசோடில் நமக்கு எதை பற்றி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிரிகள்லாம் ரெனேராவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எதிரிகளோட பிளான் என்ன, டீமன் டார்கெரியன் என்ன பண்ண போகிறான், அப்புறம் ரெனேரா வந்து ஆட்சியில் உக்காந்தொட்டி ஃபேஸ் பண்ணுற இந்த இமிடியட்டான இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் இந்த எபிசோடில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 56 நிமிஷம் கரெக்டாக வருது. இந்த எபிசோடில் வந்து நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய ஹிடன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் இதில் உடச்சிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த எபிசோடோட மிக பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இந்த எபிசோட் 3 முடிச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு அந்த போயிடும். ஆனால் இந்த எபிசோடோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிசோடோட ஓப்பனிங் சீனும் அந்த ஓப்பனிங் சீனில் இருந்து கண்டினியூ ஆகி வர அந்த டைட்டில் கார்டோட அந்த இன்ட்ரோ சாங்கும் தான். அந்த பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து பயங்கரமாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ராஜா ஆட்சி அமைச்சா ஓகே, ஒரு ராணி புதுசாக ஆட்சி அமைச்சு அதை வந்து கொண்டு போகிறப்ப அவள் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறா, அப்போ அவள் ஆட்சியில் போய் உக்காடுறப்ப அந்த அரியணையில் போய் உக்காடுறப்ப திடீர்னு அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு அழகாகவே காமிச்சிருக்காங்க. ரியாலிட்டியில் கூட ஒரு ராணி இண்டிவிஜுவலாக வந்து ஆட்சி அமைக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அதில் காமிச்சு. ஸோ இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு ஒன்று கிளியராக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெனேரா டார்கெரியன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மதர் ஆஃப் த டிராகன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ரெனேரா டார்கெரியனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த எபிசோடில் வந்து நமக்கு தெளிவாக இருக்குது. ஸோ இவங்க என்னதான் அவங்களோட பாட்டியாகவே இருந்தாலும் இவங்களோட அந்த சில பல அந்த எப்படி சொல்கிறது, சில பல அந்த குணங்கள்லாம் வந்து ஒரு 230 270 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்த மதர் ஆஃப் த டிராகனுக்கு இருக்குது. ஸோ அந்த சிங்கை வந்து நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் நம்ம வந்து முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு டார்கெரியன் பெண்மணி வந்து அயன் த்ரோனில் உட்கார்றது இவங்க தான். ஸோ பட் எண்டில் ஒரு பெட்ரையல் மாதிரி நடந்திருக்கும். அந்த இடத்துல இந்நேரத்துக்கு டீமன் டார்கெரியன் இருந்திருந்தானா நடந்திருக்கிறதே வேற. அது உங்கள் எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்லி எபிசோடு பார்த்த உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்க என்னன்ட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இதில் ஓப்பனாக எதுவும் பேச முடியலன்னா உங்களுக்கு அந்த ஃபீலுன்றது வந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் மேலோட்டமாக தான் இனிமேட்டு வர ரிவ்யூஸ் எல்லாமே வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.